உலகத்திற்காக உழைப்பது, பாடுபடுவது, வேர்வை சிந்துவது, இதையெல்லாம் ஒரு முஸ்லிமினுடைய கடமை என்று சொன்னதோடு அது ஒரு வணக்கம் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள். போருக்கு போறது மட்டும் அல்லாஹ்வுடைய பாதை இல்ல. குடும்பத்தை காப்பாற்றணும், பிள்ளைகளை வளர்க்கணும், மனைவி மக்களை காப்பாற்றணும், பெற்றோர்களை கவனிக்கணும், தன்னிறைவான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த சிந்தனையோடு உழைக்கிறார் அப்படின்னா அதுவும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உழைப்பது ஒரு வணக்கம் என்று மார்க்கம் சொல்லுகிறது. வேர்வை சிந்துவது அதுவும் ஒரு இபாதத் என்று நமக்கு அடையாளப்படுத்துகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பள்ளிவாசல்ல வணக்கம் செய்யக்கூடிய அந்த ஸ்தலத்துல ஒரு மனிதரை பார்க்குறாங்க. அவர் ஓரமா உட்காந்து தொழுதுகிட்டு இருக்கிறாரு, ஓதிக்கிட்டு இருக்கிறாரு, ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் தொழுக, எப்ப பார்த்தாலும் ஓதுறது, திலாவத்து, இபாதத்து இப்படியே இருந்துகிட்டு இருந்தார். அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்னப்பா செய்யற அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், அத்தஅப்பது, நான் அல்லாஹ்வை தொழுது கொண்டு இருக்கிறேன், வணக்கத்தில் ஈடுபடுறேன், வணக்கத்தில் ஈடுபட்டு எப்ப பார்த்தாலும் இங்கதான் உட்கார்ந்து இருக்கிற. அப்போ உன் குடும்பத்தை பாதுகாக்கிறது யாரு? குடும்பத்திற்காக உழைக்கிறது யாரு? உனக்கு மனைவி மக்கள் இருப்பாங்க, பெற்றோர்கள் இருப்பாங்க, சகோதரர்கள் இருப்பாங்க, அவங்களெல்லாம் பாதுகாக்கிறது யாரு? அவங்களுக்காக உழைக்கிறது யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னாரு, என்னுடைய சகோதரர் தான் உழைக்கிறாரு. ஒரு பக்கம் அவர் உழைச்சிட்டு இருக்கிறாரு, அதனால நமக்கு என்ன அதன் பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி நான் அல்லாஹ்வை தொழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஃபஹுவ அஅபது மின்க், உன்னை விட அவர்தான் சிறந்த வணக்கசாலி. பள்ளியிலே உட்கார்ந்து தொழுதுகிட்டே இருந்தா பெரிய வணக்கசாலின்னு இல்ல, தொழுகையும் வேண்டும், அத்தோடு குடும்பத்தின் மீது கவனமும் வேண்டும். அவர் தொழவும் செய்கிறாரு, குடும்பத்திற்காக ஓடவும் செய்கிறார். எனவே உன்னை விட அவர்தான் வணக்கசாலி, உன்னை விட அவர்தான் இறையச்சம் உள்ளவர் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஆகிரத்தை தேடுகிற அந்த ஓட்டத்தில் உலகத்தை மறந்துவிடக் கூடாது, உலகத்தின் மீதும் லேசாக கவனம் செலுத்த வேண்டும். நம்மை நம்பிதான் ஒரு குடும்பம் இருக்கிறது, நம்மை நம்பி சில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கவனத்தோடு நம் வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும். அதையும் இஸ்லாம் கற்றுத்தருகிறது. அல்லாஹ் பார்த்துக்குவான், அல்லாஹ் கொடுப்பான், நான் அல்லாஹ் மீது அபாரமா நம்பிக்கை வச்சிருக்கிறேன், நான் எந்த வேலைக்கும் போக மாட்டேன், உழைக்க மாட்டேன், பாடுபட மாட்டேன், வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துக்குவேன், தொழுதுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றதை இஸ்லாம் வரவேற்கல. அது ஆரோக்கியமானது என்று சொல்லவில்லை. இப்ராஹிமின் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒருத்தரை பார்த்தாங்க. அவர் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தார், அல்லாஹ் மீது நான் அபாரமான நம்பிக்கை வச்சிருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் கொடுப்பான், அல்லாஹ் எனக்கு எல்லாத்தையும் கொட்டுவான், எனக்கு அல்லாஹ் சோறு போடுவான், அல்லாஹ் எனக்கு சம்பாத்தியத்தை கொடுப்பான், பொருளாதாரத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். எந்த வேலைக்கும் போகல. அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, இப்ராஹிமின் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த தவக்குல் எப்பிருந்து உனக்கு வந்துச்சு? நான் வேலைக்கு போகாட்டியும் அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் அளிப்பான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மீது அபாரமா நம்பிக்கை வச்சிருக்கல்ல, அந்த நம்பிக்கையின் காரணமாக எந்த வேலையும் செய்யாம உட்கார்ந்து இருக்கல்ல, இந்த தவக்குள், இந்த நம்பிக்கை எப்பிருந்து உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தது, எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, நான் ஒரு காட்டு வனாந்தர பகுதியில் போய்கிட்டு இருந்தேன், அப்போ ஒரு காட்சியை பார்த்தேன். அந்த காட்சி என்ன அப்படின்னா, ஒரு சிறகுடிந்த பறவை ஒன்று ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்குது. அதாவது பறக்க முடியல, சிறகு இருந்தா தானே பறக்க முடியும், சிறகு இல்லாதனால அது பறக்காம உட்கார்ந்து இருக்குது. பக்கத்துல எந்த தீவனமும் இல்லை, எந்த தீனியும் இல்லை, தண்ணி இல்லை. அப்ப அந்த காட்சியை பார்த்தவுடன் ஆச்சரியமா நான் பார்த்தேன், இந்த பறக்க முடியாத, அந்த இடத்தை விட்டு நகர முடியாத இந்த பறவை எப்படி சாப்பிடுதுன்னு பார்ப்போம், எப்படி இதற்கு தீனி கிடைக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நான் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்துல எங்கிருந்தோ ஒரு பறவை பறந்து வந்து தன் அழகில் மறைத்து வைத்திருந்த அந்த உணவை இந்த பறவைக்கு ஊட்டி விட்டது. அதை பார்த்து நான் மெய்மறந்து போய்விட்டேன், ஆச்சரியப்பட்டேன். சிறகுடிந்த இந்த பறவை, தீனி இல்லாத, தண்ணி இல்லாத வனாந்தர பகுதியில் படுத்து கிடக்கிற இந்த பறவைக்கும் அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறான் அப்படின்னா எனக்கு ரிஸ்க் அளிக்க மாட்டானா அப்படின்ட்டு அந்த காட்சியை பார்த்த பிறகுதான் என்னுடைய நம்பிக்கை விசாலமானது. சம்பாதிக்காட்டியும் உழைக்காட்டியும் வேர்வை சிந்தாட்டியும் அல்லாஹ் எனக்கு எப்படி ரிஸ்க கொடுத்துருவான் அப்படின்னு நான் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது கேட்கறதுக்கு நல்லதா இருக்குது. அவர் சொன்ன பதில் நல்ல விஷயமா தானே பேசியிருக்கிறாரு, தவக்குல் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆனா இப்ராஹிமின் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், நீ எத்தனை நாளைக்கு அந்த சிறகுடிந்த பறவையாகவே இருக்க போகிறாய்? அந்த பறவைக்கு ஒரு பறவை வந்து ஊட்டி விட்டுச்சுல்ல, அந்த பறவையா நீ மாற வேண்டாமான்னு கேட்டாங்களாம்.
சிறகுடிந்த பறவையாகவே நீ உட்கார்ந்துட்டு இருக்க போறியா? நான் எங்கேயும் போக மாட்டேன், வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருப்பேன், யாராவது கொண்டு வந்து எனக்கு உணவு கொடுக்கணும், யாராவது கொண்டு வந்து எனக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு அந்த சிறகுடிந்த பறவை போலவே உட்கார்ந்து இருக்க போறியா? நீ உழைச்சி, நீ சம்பாதிச்சு இன்னொருத்தருக்கு உதவக்கூடிய அந்த பறவை போல மாற வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இல்லையான்னு கேட்டாங்க. அப்பதான் அவங்க சொன்னார்கள், என் கண்ணை திறந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க உண்மையை, யதார்த்தத்தை புரிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, இஸ்லாம் நடுநிலையான மார்க்கம். ஒரு பக்கம் சாயறதை இஸ்லாம் விரும்பல, ஒரு பக்கம் சாஞ்சிடக்கூடாது. ஆகிரத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து கொண்டு உலகத்தை மறந்துடக்கூடாது. ஏன்னா உலகத்துலதான் நம்ம குடும்பம் இருக்குது, நமக்கான கடமைகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அதனால இந்த பக்கம் மட்டும் சாஞ்சிடக்கூடாது. இல்ல எனக்கு குடும்பம் இருக்குது, அது இருக்குது, என்னுடைய பேக்ரவுண்ட் இருக்கு, அதனால இதை மட்டும் தான் பார்ப்பேன், ஆகிரத்தை விட்டுறாத, தொழுக வேண்டாம் அப்படின்னு நினைச்சிடாத. ரெண்டையும் ஃபேஸ் பண்ணி உன்னுடைய லைஃபை அமைத்துக்கொள் என்று இஸ்லாம் நடுநிலையான ஒரு சூழலை உருவாக்கி தருகிறது.